ஹே காய்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஃப் லோடிங் ஸ்டிச் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்துட்டு இப்போ சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு டைப்பு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். த்ரெட்டு எப்பயும் போல் வந்துட்டு நான் வெளியே எடுத்திருக்கேன். சரியா? நீடில் வந்து குத்தி வெளியே எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போது எப்பயும் போல் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு லாக் வந்து போட்டுப்பேன். லாக் போட்டுட்டு இப்போது உங்களுக்கு வந்துட்டு வேணும், எனக்கு இதே கோட்டில் நான் கரெக்டாக போட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இன்னொரு கோடுமே போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் வந்துட்டு நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுவீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக நீடில் குத்தி எடுத்துட்டு போட்டு ஒரு லாக்கு, இழுத்து ஒரு லாக்கு, இழுத்து ஒரு லாக்கு, இந்த மாதிரி போடுவீங்க. சேம் இதுவுமே அதே போல் தான் போட போகிறீங்க. பட் நீங்கள் வந்து ஒன் சைடு வந்து பெருசாக போட்டு கீழே இழுப்பீங்க பட்டன் ஹோல் ஸ்டிச்சில். இப்போ நீங்கள் போட போகிற ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரியா? இப்போ நான் காட்டுற மாதிரி இப்போ ஒரு கோடு போட்டுட்டுமா? கோடு போட்டுட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி பாருங்கள். மேலே கொண்டு போயிட்டு கீழே வரணும், மேலே கொண்டு போயிட்டு கீழே வரணும், மேலே கொண்டு போயிட்டு கீழே வரணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கீங்க பார்த்தியா? நீங்கள் வந்துட்டு போடும்போது லாக் வந்து கரெக்டாக அந்த நடுவில் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நீங்கள் வந்து லாக் பண்ண வேண்டாம், அதுவே வந்து லாக் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு கோடு வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு புரியணுன்றதால நான் வந்து இன்னொரு கோடு போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து அப்படியே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம கீழே இருக்கிறத குத்தி இருக்குமா, குத்திட்டு நூலை வந்து எடுக்கிறோம். ஓகேவா? இந்த மேல் சைடு கீழ் சைடு, மேல் சைடு கீழ் சைடு, இதில் நீங்கள் வந்து எந்த லாக்குமே போடக்கூடாது. பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் லாக் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பாருங்கள், இழுத்துட்டோமா? இழுத்துட்டு கீழேருந்து எடுக்கிறோம். இப்போது மேலேருந்து எடுக்கிறோம். பாருங்கள், நடுவில் வந்து லூப்பு அதுவே வந்து தானாக க்ரியேட் ஆகும். ஓகேவா? பாருங்கள், உங்களுக்கு புரியணும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கேப்பாக இடம் விட்டு நான் வந்து நூலை குத்தி எடுத்திருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி கேப் வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாதி வந்து கொஞ்சம் கேப்பாக போடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியுன்றதால கேப் பண்ணி போடுறேன். நீங்கள் வந்து இடைவெளி இல்லாமல் அழகாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நெருக்கி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இதில் வந்து கிடையாது. மேலே குத்துறீங்க, இழுத்து கீழே குத்துறீங்க, இழுத்து மறுபடியும் மேலே குத்த போகிறீங்க, மறுபடியும் கீழே குத்த போகிறீங்க. ஓகேவா? கீழே குத்துற அளவும் மேலே குத்துற அளவும் சரி சமமாக இருக்கணும். அவ்வளோதானே தவிர்த்து இதில் வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே வந்து உங்களுக்கு வராது. ஓகேவா? கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இப்போ நீடில்லேருந்து த்ரெட் எடுக்கிறேன்னா, இப்போ கீழே குத்துறேன்னா, மறுபடியும் இழுக்கிறேன்னா, மறுபடியும் மேலே குத்துறேன்னா, மறுபடியும் இழுக்கிறேன்னா, மறுபடியும் மேலே குத்துறேன்னா, மறுபடியும் இழுத்து கீழே ஒரு குத்து குத்துறோமா, மறுபடியும் இழுத்து மேலே ஒரு குத்து. மேலே வந்து போடுற டிஸ்டன்ஸும் நீங்கள் அந்த நடுக்கோட்டில் கீழே வந்து போடுற டிஸ்டன்ஸும் ஒரே சம அளவில் அந்த டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லூப்பு, அந்த நாட் விழுது இல்லையா, அந்த நாட்டு வந்து கரெக்டாக நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய கோட்லேயே வந்து விழும். அப்போ வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இப்போ கேப் விட்டு போடுறதால உங்களுக்கு அந்த நாட் வந்து கீழே போகிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் போடும்பொழுது அந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? நீங்கள் கேப் போடாமல் போட்டிங்கன்னா அந்த கோடு வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு புரியணும். இப்போ நான் இடைவெளி இல்லாமல் போட்டேன்னா உங்களுக்கு புரியாது பார்க்கும்பொழுது நான் என்ன பண்ணுறேன் அந்த இடத்துலன்னு. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கேப் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து கொடி டிசைனு. நீங்கள் வந்து இதை சுடிதாருக்கு இல்லை ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த சேரீயோட கலரு த்ரெட் எடுத்து நீங்கள் அந்த கொடி போடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஓகேவா? இந்த ஆஃப் லோடிங் ஸ்டிச்சுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும்.
முக்கியமாக வீடியோஸை வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் ஃபுல் வீடியோவில் வந்து நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். பொறுமையாக பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் போடுற ஸ்டிச்சை நான் கொஞ்சம் நெருக்கமாக போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு நான் சொன்னது வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஸ்டிச்சில் வந்து நீங்கள் எந்த அளவு வேணாலும் வளைச்சி இந்த கொடியை வந்து போட முடியும். ஓகேவா? இந்த ஆஃப் லோடிங் ஸ்டிச்சில் வந்து இந்த டைப் 1 மாடல் வந்து நீங்கள் எவ்வளோ வளைச்சி வேணாலும் உள்ளே 2 3 சுற்று கூட சுற்றிட்டு போட முடியும். ஓகேவா? பட் இதுக்கு அடுத்தது வர்றதில் அந்த மாதிரி போடக்கூடாது. நம்ம நார்மலாக வந்து வளைக்கணும் ஒரு கொடி. ஓகேவா? பாருங்கள், நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சை வந்து சொல்லி தரணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு ஸ்டிச்சு தான் இது. பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சை நெருக்கமாக போட்டு பழகுங்க. நான் உங்களுக்கு புரியணும், மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு புரியணும் தான் கொஞ்சம் கேப் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? இதுக்கப்புறம் வர ஸ்டிச்செல்லாம் நான் வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், இதோடு நம்ம சேனல் வந்து நம்ம ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து முற்றிலும் இலவசம். இதுக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட்டுமே நாங்கள் சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்களுமே ஆரி ஒர்க்கு அழகாக கற்றுக்கலாம். ஓகேவா? நாங்களே உங்கள் கூட இருந்து கற்றுத்தர போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் பார்த்து பயனடையுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையுமே வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? பாருங்கள், நான் எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சை நீங்கள் வந்து போடும் பொழுது. ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், இதில் வந்து கேப் கண்டிப்பாக வரக்கூடாது. நெருக்கமாக தான் போடணும். அப்போ தான் இந்த கொடி வந்து ஃபில் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூபருக்கு